உம்மில் அன்பாயிருக்கிறேன் என்று பேதுரு அர்ப்பணித்துக் கொண்டது நிமித்தமாய் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று அந்த சபைக்கு, அந்த மந்தைக்கு, அந்த ஜனங்களை மீட்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறே மகிமின் மனவாட்டியாய் ஒப்படைக்க அப்போஸ்தலனாய் பேதுரு அபிஷேகிக்கப்பட்டார். Peter responded to the Lord, "Yes, Lord, I do love more than every one of these disciples." To him, the Lord gave the commission to take care of the flock of the Lord and to present unto him as a glorious congregation. இப்படி ஆடுகளை சபைகளை மீட்டு வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி அந்த ஊழியர்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். According to Deuteronomy chapter 10:8, the Lord wants to anoint such people of the church, such servants of the Lord, and give them the responsibility to take care of his congregation. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து சமயம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் சபையை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, தேவனுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் ஆத்துமாக்களை ஊழியத்தின் மூலமாய் மீட்டு அவர்களை ஆவிக்குரிய பூர்ண ரூபதியிலாய் தகுதிப்படுத்த செய்யும் ஊழியம் என்ற பணிவிடை செய்து ஆண்டவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்த அவர்களை பணிவிடைக்காரர்களாகவும் தேவன் தெரிந்து கொள்கிறார். They were not just expected to make the people holy, they were expected more to serve the Lord, to serve the church, and to prepare the bride as the most beautiful wife of the Lamb of the Lord. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். Book of Numbers chapter 18 23 and 24th verse. லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது அவர்கள் தலைமுறை தோறும். லேவியர்கள் ஆலயத்தின் பணிவிடைக்காரர்களாய் இருப்பார்கள். The Levites shall be my servants in my tabernacle. லேவியர்களிலேயே பல நிலைகள் உண்டு. அதை நாம் மூப்பர்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணங்களோடு சென்று ஊழியம் செய்து ஆங்காங்கே மூப்பர்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். There are different levels and stages in the Levite ministry. Apostle Paul has called them as the elders and appointed them in the local churches in the New Testament. அந்த மூப்பர்கள் என்ற பணிவிடை ஊழியத்தில் அபிஷேகத்தை பெற்ற அவங்க அப்படியே வளர்க்கப்பட்டு சுவிசேஷர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக, தீர்க்கதரிசிகளாக அவர்கள் ஆவிக்குரிய ஊழிய உத்தியோகத்தில் ஆவியானவரால் உயர்த்தப்படுகிறார்கள். These elders are promoted by the Holy Spirit to become as per the anointing which they requires. The Lord is raising them as apostles, prophets, evangelists, pastors and the teachers. அவர்களை போஷிப்பது சபையினால் கொடுக்கப்படுகிற பலி என்ற தசம பாகம். By the tithes which the people of the Lord give as a sacrifice, these ministers will be fed. இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற அவர்களில் தேவனுடைய அழைப்புக்கும் அழைக்கப்பட்டவருடைய ஆவிக்குரிய நிலைக்கும் ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகிக்கிறார். This calling, as the levels of the calling which they were called, the Lord is anointing according to their calling, according to their service. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவையும் தீமோத்தேயுவையும் குறித்து சொல்லுகிற பொழுது, மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைத்த பொழுது நீ இன்ன வரம் பெற்றாய் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். When Apostle Paul commands to Titus and Timothy, when the elders lay their hands upon you, be watchful which kind of gift you have been received from them. ஆகையினாலே 5 விதமான ஊழியங்களில் அன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரித்துவ ஊழியம்,
among the fivefold ministry in the Old Testament, that is a priesthood ministry. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் ஊழியம். In the New Testament, it is compared to an apostolic ministry. இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தின் ஆரம்ப ஊழியம் மூப்பர் என்ற ஊழியம். The beginning stage of this apostolic ministry is called the eldership ministry. மூப்பர் என்ற ஊழியத்தில் அவர்கள் ஆலயத்தின் பணிவிடை ஆலயத்தை கூட்ட, பாய்கள் விரித்து போட, ஆராதனைக்குரிய பிராகாரத்தை சார்ந்த பணிவிடைகள் செய்ய அவர்கள் மூப்பர்களாக அபிஷேகப்படுகிறார்கள். These elders were specially anointed to take care of the sanctuary. They need to make the sanctuary clean. They need to do all the baseline works to prepare for the soul.